நம்மளுடைய பிரெயினில் RAS சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு செயல்பாடு நடக்குது. இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேரத்தில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி 1000 விஷயங்கள் நடக்குது. நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள், நம்ம நுகரக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி நம்மளோட மூளைக்கு 1000க்கும் மேற்பட்ட விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. இதில் எந்த விஷயம் நம்ம மூளைக்கு உள்ளே போகணும், எந்த விஷயம் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது எது அப்படின்னா நம்மளுடைய RAS சிஸ்டம், ரெக்டிகுலர் ஆக்டிவேட்டிவ் சிஸ்டம். நீங்கள் ஒரு கார் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது நீங்கள் ரோட்டில் போகும்போது அந்த கார் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே உங்கள் கண்ணில் தட்டுப்பட்டுக்கிட்டே இருக்கும். உங்கள் பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக அதை அடிக்கடி உங்கள் கண்ணில் அதை காட்டிக்கிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ரோட்டில் போயிருப்பீங்க, ஆனால் எத்தனையோ தடவை அந்த கார் போயிருக்கும், நீங்கள் கவனிச்சிக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் மைண்டில் அந்த கார் தான் நான் வாங்க போகிறேன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரோட்டில் பார்க்கும்போது அதிகப்படியான அந்த காரை மட்டுமே தான் நீங்கள் கண்ணில் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம எல்லாரும் ஏதோ நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, யாரோ ஒரு நபர் நம்ம பேரை சொல்லி கூப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம திரும்பி பார்க்குறோம். ஏன் அப்படின்னா நம்ம காது வழியாக நம்ம யாரோ ஒருத்தர் கூப்பிட்றத கேட்டு உன்னை யாரோ கூப்பிட்றாங்க திரும்பி பாரு அப்படின்னு சொல்லி நம்ம பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணி நம்மளை அந்த இடத்துக்கு திரும்பி பார்க்க வைக்கிது. ஏன்னா நம்மளுடைய கவனம் அது என் பேர், என்னைய தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு நம்ம பிரெயின் அதை கவனிக்குது. இதே மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த உங்கள் மனசில் நீங்கள் முழுசாக நம்புறீங்க அப்படின்னா அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் சாத்தியமாகும். பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், பணம் வந்தால் கடனாக தான் வரும் அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ரெக்டிகுலர் ஆக்டிவேட்டிவ் சிஸ்டம் என்ன செய்யும் அப்படின்னா பணத்தை ஈஸியாக சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் சூழலையும் உங்கள் முன்னாடி கொண்டுட்டே வராது. உங்களுக்கு அதை காட்டவே செய்யாது. நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது ஃபுல்லுமே எதில் பண்ணுறீங்க அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுனால நீங்கள் எந்தெந்த வழியிலெல்லாம் பணத்தை சம்பாதிக்க முடியாதோ அந்த மாதிரியான விஷயங்களையும் அந்த மாதிரியான வேலைகளையும் தான் உங்கள் பிரெயின் திங்கிங்லேயும் உங்களோட ஃபோக்கஸ்லேயும் கொண்டு வந்து நிப்பாட்டும். இது நீங்கள் பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி, பணத்தை ஈஸியாக சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வச்சுருந்தீங்க அப்படின்னா எந்தெந்த வழியிலெல்லாம் ஈஸியாக பணம் சம்பாதிக்க முடியுமோ அதை எல்லாமே உங்கள் பிரெயின் உங்களோட பார்வைக்கு கொண்டு வரும், உங்களோட திங்கிங் பேட்டர்னுக்கு அது கொண்டு வரும். இதெல்லாம் எப்படி செயல்படுது அப்படின்னா உங்களுடைய பிலீவிங் சிஸ்டத்தின் மூலியமாகவும் நீங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கிறது மூலியமாகவும் தான் இது செயல்படுது. அதனால் உங்களுக்கு என்ன தேவையோ அதில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டாத விஷயங்களில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணினீங்க அப்படின்னா உங்கள் பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு சம்மந்தமான விஷயங்களே உங்ககிட்ட திரும்ப திரும்ப கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கும். இதை தான் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எதை பற்றி தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்களோ அதுவாகவே நீங்கள் ஆவீங்க.